أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحان الله الحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوة الا بالله العلي العظيم. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நபிமார்கள் பற்றியது. ஈமானின் 7 அம்சங்கள்ல அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், நபிமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல், சொர்க்கம் நரகம் உண்டு என்றும் மறுமை நாள் உண்டு என்றும் ஈமான் கொள்ளுதல். ஆதிபிதா ஆதம் நபி முதல் நம் அல்லாஹுவின் தூதர் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள நபிமார்கள் ரசூல்மார்களை நம்பிக்கொள்வதில்லை, அதை ஈமான் கொள்வதில்லை என்றால் நான் ஈமான்தாரியாக ஆக முடியாது. அதில் ஒரு சின்ன சந்தேகித்தாலும் நாம் இறை மறுப்பாளர்களாகிவிடுவோம். அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவன் அவன் ஒருவனே. நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்கள், யாருமே எதுவும் யாராலையுமே அறிஞ்சிக்க முடியாதது. மறைவானவற்றை அறிந்தவன் அவன் ஒருவனே. அவன் அறிவிப்பு செஞ்சு அவன் அறிவிச்சதுதான் நபிமார்கள் சொல்வார்கள். தன் இச்சைப்படி நான் பேசுவதில்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல. மறைவானவற்றை பற்றி இறைவன் 2 விதமா சொல்றான். அடுத்த நொடி வாழ்க்கையில என்ன நடக்கும், லாப நஷ்டம், வியாபாரத்துல என்ன லாப நஷ்டம் நடக்கும், உயிர் மரணம், பிறப்பது இறப்பது, இதெல்லாம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல இன்னொரு மறைவான ஹிடன் தீம் என்னன்னா, மரணத்திற்கு பின்னுள்ள மன்னரை வாழ்க்கை, விசாரணை, ஹிசாப், கணக்கு வழக்கு, மறுமை, சொர்க்கம், நரகம், உலக அழிவு, இதெல்லாம் எப்போ வருங்கிறதும் அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சம். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இவைகளெல்லாம் தன் தூதர்களுக்கு அறிவித்து அதை அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கும்படி செய்தான். அதனாலேயே அவங்க மக்கள் நபிகளை ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம் நபிமார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அந்த உண்மை புரிஞ்சிடும். என் சமுதாயத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள்னு நபி வாதிட்டுறாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்ததை அப்படியே ஏத்துக்காம, அல்லாஹ் சொன்னத அகீதாங்கிற கொள்கைய, நபி வழியா வந்த தூதுத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுக்குள்ள நம்ம எவ்வளவோ சந்தேகித்து, இத மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், எத்தனையோ குழுக்கள் தோன்றுமா. அது மாதிரிலாம் நம்ம பிரிவை ஏற்படுத்திக்கிட்டு பிளவை ஏற்படுத்தி குழப்பவாதிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தொடக்கத்துல ஒரு பெரும் பொருளாக இருந்ததுங்கிறது சயின்ஸ். அது ஒரு பெரிய வெடிப்பா ஏற்பட்டுதான் பூமி உருவானது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலாவும் அதை தான் சொல்றான். வானம் பூமி தனித்தனியாக இல்லாமல் இருந்ததை தனித்தனியாக அமைத்து வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அந்த நீரை கொண்டு உயிருள்ள ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்க செய்தோம். இதை நிராகரிப்பவர்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் அறியவில்லையா? அந்த அந்த பச்சை பயிரை காஞ்ச சருகுகளாக ஆகும் வரை நிலத்துல காய வைக்கிறதும் அவன்தான். அந்த நிலத்துல காய வச்ச அந்த பயிரை திரும்பி நீரூற்றி பச்சை பயிராவும் ஆக்குவான், பச்சை பசையெல்லாம் ஆக்குவான். இதுவே நமக்கு மறுமையில உயிர்ப்பிப்பதற்கான ஆதாரம்னு குர்ஆன்ல சொல்றான்ல. ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதர் அப்படிங்கிற மாதிரியும் அனுப்பியிருக்கான் நபிய.
ஒரு சமுதாய மக்களுக்கு ஒரு தூதர் அனுப்பி அவங்கள பொய்யராக்கி பொய்யர்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. அடுத்து அதே சமுதாயத்திற்கு இன்னொரு நபியை அனுப்பியிருக்கான். அவன் அவனையும் பொய்யாக்கியிருக்காங்க, பொய்யர்னு சொல்லிட்டாங்க. மூணாவதா அனுப்பியிருக்கான். அதுபோல ஒரே சமுதாயத்திற்கு பல தூதர்களையும் அனுப்பியிருக்கான். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதருங்கிறதையும் அனுப்பியிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரசூல்மார்கள் அப்படின்னும் சொல்றான். அதே சமயத்துல நபிமார்கள்னு சொல்றான். ரசூல்மார்கள் அப்படிங்கிறது நூஹ் நபி தான் முதல் ரசூல் அப்படின்னு குர்ஆன் குறிப்பிடுது. நம்பிக்கையாளர்களே, நூஹுக்கு எதை அவன் உபதேசித்தானோ அதனையே அவன் உங்களுக்கும் மார்க்கமாக இருக்கின்றான். சட்ட திட்டங்களின் விஷயத்தில் ரசூல்மார்களுக்கு அதை திருத்தி திருத்தி அமைப்பதற்கான உரிமை கொடுத்திருக்கான் அல்லாஹ். ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல்மார்களுக்கு கட்டாயம் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனா நபிமார்களுக்கு அப்படி இல்லை. தனி வேதம் வழங்கியும் இருந்திருக்காங்க, வழங்காமையும் இருந்திருக்காங்க. நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டே அனுப்பி வைத்தோம், அத்துடன் அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு 57வது அத்தியாயத்துல 25வது வசனமா சொல்றாங்க. சூரத்துல் மாயிதால 44வது வசனமாவும் சொல்றாங்க. நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்தோம், அத்துடன் அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு. ரசூலின் வலா நபியின், எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் அவர்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இருந்திருக்காங்க. இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 315 ரசூல்மார்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்களுக்கும் இறப்புன்னு ஒண்ணு உண்டு. இறப்புக்கு அப்புறம் யாரும் உயிரோடு வந்ததாலாம் வரலாறு இல்ல. இந்த 315 ரசூல்மார்களும் நபிமார்கள்ல சேருவாங்க. ஆனா நபிமார்கள் ரசூல்மார்கள் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டில் குழந்தையா இருந்தப்போ பேசுறாங்க. நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமை ஆவேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்து நபியாக ஆக்குவான். ஃபியூச்சர்ல நபியாக ஆக்குவான். அப்ப தொட்டில்ல நான் அடிமையா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அது 19வது அத்தியாயத்துல 30வது வசனமா தஃசீர்ல வருது. அதுக்கப்புறமா 61வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல இஸ்ராயேல்கள் சந்ததிகளுக்கு நபியா போறாங்க, வாலிபம் அடைஞ்சணும். அப்போ இஸ்ராயேலின் சந்ததிகளே, மெய்யாகவே நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதராவேங்கிறாங்க. அடியாரா இருந்துட்டு அப்புறம் தூதரா மாறுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரசூலா ஆகுறாங்க. நபி ஆக்கிட்டு அப்புறமா தான் ரசூல்ங்கிற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஈசா நபி இப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வமன் அஹ்ஸன தீன மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை தன் நண்பராக எடுத்துக்கொண்டான். மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, தன் நண்பராக எடுத்துக்கொண்டான் அல்லாஹ். இப்ராஹிம் நபியோட தியாகம் யாருக்கு வரும்? அவங்க ஈமானோட செஞ்ச தியாகம். கனவு காண்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுக்க போறாங்க. அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பாக்கி ஆடை அனுப்பி பலி கொடுத்துட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க வர்றாங்க. அவங்க மேரேஜ் ஆகியிருக்காங்க. மருமக கிட்ட நல்லா இருக்கியாமான்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அவங்க குறையா சொல்றாங்க. நிலவாசப்படிய
மாத்தி வைன்னு சொல்லிட்டு கணவர் வந்தா சொல்லுன்ட்டு போயிடுறாங்க. கணவர் வராரு, சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தகப்பர் சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காக மனைவி வேணான்னுட்டு இன்னொரு மனைவிய, அதே குலத்தை சேர்ந்த இன்னொரு மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து, என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இறைச்சியிலையும் தண்ணீர்லயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு துவா செஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குறைகளை மறைச்சி நான் சுக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. யார் இந்த இந்த காலத்துல கேட்பா தன் தந்தை பேச்ச? அவர் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க. தாயும் தகப்பனும் நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்திற்கு வழங்கிய பாக்கியத்தை போன்று வேறு யாருக்கும் அல்லாஹ் வழங்கல. அந்த அளவுக்கு பாக்கியத்தை வழங்கியிருக்கான். தன் தூதர்கள் அனைவரையும் ஒரே தகுதி நிலையில கூட அனுப்பல. ஒருவரை காட்டிலும் மற்றவரை தகுதியில் சிறப்பித்து சிறப்பித்து தான் அனுப்பியுள்ளான். ஈசா நபி தந்தை என்று பிறந்து இன்று வரை உயிருடன் இருக்கிறார்கள். அந்த சிறப்பு வேறு யாருக்கு இருக்கு? நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் நூகையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்தான்னு 3வது அத்தியாயத்துல 33வது வசனமா வருது. எவர் அல்லாஹுக்கு முற்றிலும் தன் முகத்தை பணிய வைத்து இஸ்லாத்தில் உறுதியானவராக இருந்து நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். இப்ராஹிம் நபிய அல்லாஹ் வந்து தன்னுடைய நண்பராகவே ஆக்கிக்கிட்டான். இது போன்று சுலைபான் நபிக்கு வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் உலகில எந்த நபிக்குமே வழங்கப்படல. அவர் வந்து, என் இறைவனே என் குற்றங்களை மன்னித்து விடு, எனக்கு பின்னர் எவரும் அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு தந்தருள்வாயாக, நிச்சயமாக நீதான் பெரும் கொடையாளின்னு பிரார்த்தனை செய்யறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எறும்புலேருந்து பறவையிலேருந்து மிருகங்கள் எல்லாமே பேசுறத கேட்கறதுக்கான சக்தியா அல்லாஹ் கொடுத்திருந்தான். சைத்தான்களில் உள்ள சிற்பிகள், முத்து குளிப்பவர்கள் ஆகிய அனைவரையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் சிறப்புகளை வழங்கி ஒவ்வொரு நபியும் தமக்கு வழங்கப்பட்ட பணியிலிருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட விலை போகவில்லை. மனிதர்களுக்கு அஞ்சவே இல்லை. மறுமையை விட இந்த உலகம்தான் பெருசுன்னு நினைக்கவே இல்லை. இப்படி எல்லா தூதர்களுமே சிறந்து விளங்கினாங்க. நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் நம்பிக்கையோடய அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே இருந்தாங்க. தனக்கு கொடுத்த பணிய அல்லாஹ் கொடுத்த பணிய சிறப்பா செஞ்சாங்க. எந்த நபிக்கும் நம்ம வந்து இந்த நபி தான் சிறந்தவங்க, இந்த நபி தான் சிறந்தவங்கன்னு சொல்லி ஒரு பாகுபாடே சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க குற்றமற்றவங்களா, எதுக்கும் பேராசைப்படாதவங்களா, உலக ஆசையை விரும்பாதவங்களா, இறைவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவங்களா, நம்பிக்கை உள்ளவங்களாவே, கீழ்ப்படிந்தவங்களாவே தான் இருந்தாங்க. இதற்காகத்தான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஷாக், யாக்கூப் ஆகியோருக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கும் தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களிலிருந்து எவரையும் நபி அல்ல என்று பிரித்துவிட மாட்டோம். மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல 136வது வசனமா குர்ஆன் குறிப்பிடுது. அதோட அவனுடைய தூதர்களை எவரையும் தூதர் அல்ல என்று நாங்கள் பிரித்து நிராகரித்து விடவே மாட்டோம்னு சொல்லுங்க நம்பிக்கையாளர்களே அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான் 2வது அத்தியாயத்துல 285வது வசனத்துல. நபிமார்கள் அற்புதங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. இறை தூதர்கள் தோற்றத்திலும் பண்புகளிலும் செயல்பாடுகளிலும் மனிதராகவே இருந்தாலும் இறை தூதர்கள்னு நிரூபிக்க அல்லாஹ்விடத்திலிருந்து சில அற்புதங்கள்லாம் அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. அது அவங்களா நிகழ்த்தின வந்து ஒரு சூட்சமம், சூனியம், அது மாதிரி தந்திரம் அது மாதிரியெல்லாம் கிடையாது. இது வந்து
அல்லாஹு அல்லாஹுவ நம்பி அவங்க செஞ்ச விஷயம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அற்புதம் அப்டின்னா என்ன? சாத்தியமில்லாத ஒன்ற செஞ்சு காமிக்கிறது அற்புதம். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய சமுதாயத்தினர் வந்து நீர் இறை தூதரா இருக்கீங்க அப்டின்னா, அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சு தாங்க அப்டின்னு கேட்குறாங்க. அவங்க அவங்க வந்து அல்லாஹ் அறிவிச்சா தான் மட்டுமே கொலையாளிய என்னால கண்டுபிடிக்க முடியும். ம் நானா எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது அப்டின்ட்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறாங்க. அவங்களும் கொலையாளிய அல்லாஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாம மாட்ட அறுத்தல் அறுங்க. இந்த மாட்ட அறுத்தீங்கன்னா கிடைக்கணும்னா அல்லாஹ் சொல்றானே அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையில அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையில தான் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி எப்படியாவது நல்ல கொலையாளிய கண்டுபிடிக்க வச்சிருவான்னு சொல்லிட்டு மாட்ட அறுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாட்ட அறுத்தா எப்படி கொலையாளிய கண்டுபிடிக்க முடியும்? யோசிக்கல. எல்லாம் சொல்றான் செய்றோம். அவங்கலாம் பரிகாசம் செய்றாங்க. என்ன மாட்ட அறுத்தா எப்படி கொலையாளிய கண்டுபிடிக்க முடியும்? அந்த மாட்டோட நிறம் என்ன? குணம் என்ன? அது எப்படி இருக்கும்? இப்படி அவங்கள கேள்வி மேல கேள்வி கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம தொலைக்கிறாங்க. அப்ப இறுதியா தான் புரியுது. அந்த மாட்ட அறுத்து அந்த மாட்டோட ஒரு பகுதிய எடுத்து கொன்றவனோட அதாவது கொல்லப்பட்டு கிடக்குறான்ல, அவன அடிச்சாக்கா, அவன் உயிர்ப்பித்து எழுந்து தன்னை யார் கொலை பண்ணாங்கிறத சொல்லுவான். அப்படின்னதும், இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொலை கொலையுண்டவன் எப்படி உயிர் தெழுவான்? அது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாமயே அல்லாஹ் அனுமதிச்சாங்கிற பேர்ல அவங்க செய்றாங்க. அது பாட்டுக்கு நடக்குது. தாம் நினைத்த போதெல்லாம், நினைத்த நேரத்தில், நினைத்த பொருளால் அற்புதத்தை நிகழ்த்த முடியாது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் செஞ்சாங்க அல்லாஹ்க்காக. நீங்க இறை தூதரா இருக்கீங்களே, எங்களுக்கு தண்ணீரே இல்ல. தண்ணீர் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சமுதாயத்தவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நெறைய கேள்விகள கேட்டு நெறைய சோதனைகளுக்குள்ளாக்குனாங்களே, அந்த இனத்தவர்கள். அப்போ தீஹ அப்படிங்கிற பகுதிக்கு போயி தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணிய தேடிம்போது கிடைக்கல. வேற அல்லாஹ் எப்படி இத காப்பாத்தி குடு, எப்படி தண்ணி இல்லாம தவிக்கிறாங்களே அப்படிங்கிறப்போ, நீங்கள் உங்கள் தடியால் அந்த கல்லை அடியுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அவங்க அடிச்சாங்க. 12 கோத்திரத்தார்களுக்கும் 12 ஊற்றுகள். அந்த 12 பிரிவினருக்கும் 12 ஊற்றுகள். தெளிவா வருது. மாஷா அல்லாஹ். 2வது அத்தியாயத்துல 60வது வசனத்துல இத சொல்றான் அல்லாஹ். அடுத்தது ஃபிரௌனின் அவையில சூனியக்காரர்கள் தமது கயிறுகளையும் கைத்தடியும் பாம்பாக தோற்றமளிக்க செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம சூனியம் செய்து அது கைத்தடி தான். அது அவங்களுக்கு பாம்பா தெரியுது. பயந்துட்டாங்க. என்னது இப்படி பாம்பு நெளியுது, இந்த சூனியத்துல சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கயிறுலாம் பாம்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இத எப்படி அவங்கள தோற்கடிக்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. சூனியத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஆரம்பிக்கவா? அப்படின்னு கேட்கவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே முதலாவது தொடங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயத்த உணர்ந்தோனும் அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க. நிச்சயமா நீங்க தான் உயர்ந்தவங்க. சூனியக்காரங்க உயர்ந்தவங்க இல்ல. நீங்க தான் உயர்ந்தவங்க. உங்க கையில உள்ள தடிய எடுத்து எறிங்க அப்படிங்கிறாங்க. அது அது பெரிய பாம்பாயிடுது. சூனியக்காரங்களுக்கே ஆச்சரியம். பெரிய பாம்பாயி அவனுக்கு அவனுக்கு குடுத்த அந்த அவனு கயிறுலாம் பாம்பாச்சுல. அந்த சின்ன சின்ன பாம்புலாம் இந்த பெரிய பாம்பு முழுங்கிடுச்சு. அப்பதான் அந்த சூனியக்காரனே மாறிடுறானுவ. மூசா அலைஹிஸ்ஸலாமும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் இவ் இந்த இருவருடைய இறைவன நாங்களும் நம்பிக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஃபிரௌனின் படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள பின்பற்றி அவர்கள துரத்திக்கிட்டே போது. அத தாண்ட முடியல. கடல் வந்துருச்சு.
கடலை தாண்டி எப்படி போக முடியும்? கடல் வந்துருச்சுன்னு ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நிற்கும் பொழுது, அப்ப இன்னொரு அற்புதம். தன் கைத்தடியால் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி தப்பிக்க முடியுங்கிறது அந்த நிமிஷம் வரையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல. அல்லாஹ் கட்டளை இடும்பொழுதுதான் அந்த தடியை போடுறாங்க. கடல் பிளக்குது, தப்பிக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்துல நான் அல்லாஹ் ஈமான் கொள்றேங்கிறான். முடியுமா? முடியாது. கடைசி நேரத்துல நம்மளாவே இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்கணும்னா இப்பயே கேட்டுறணும். கடைசி நேரத்துல அல்லாஹ் கிட்ட முடியாது. மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் நாம் பாதுகாத்து கொண்டோம். பின்னர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற மற்ற அனைவரையும் மூழ்கடித்து விட்டோம்னு 26வது அத்தியாயத்துல 61ல இருந்து 65 வரையும் அல்லாஹ் சொல்றான். அற்புதங்களை தான் நம்ம நிகழ்த்த போறோங்கிறது நபிகளுக்கே தெரியாது. அந்த நேரத்துல வர்ற வகைய வச்சு அதை வச்சுதான் அவங்களே உணர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அல்லாஹுடைய கட்டளையின்படி களிமண்ணால பறவையின் உருவத்தை செஞ்சு அதுல அதாவது ஊதுறாங்க. ஊதுனோம் அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல ஊதுறாங்க. பறவையாகவே மாறிடுது. பிறவி குருடனையும் வெண்குஷ்டரோகியும் அல்லாஹுடைய உதவியால நீ சுகமாக்கி வை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுகமாக்கிடுறாங்க. மரணித்தவர்களை நீர் என்ன அருளால் கல்லலிலிருந்து உயிர் கொடுத்து புறப்பட செய்ததையும் நினைத்து பார்க்கிறாங்கன்னு 5வது அத்தியாயத்துல 110வது வசனமா சொல்றாங்க. எந்த தூதராலையும் ஆனா அல்லாஹுவின் அனுமதியின்றி நினைத்த நேரத்தில் மக்கள் கேட்பதை எல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த பூமி வெடித்து ஒரு ஊற்றை நீர் ஏற்படுத்தும் வரை நாம் உண்மை நம்பிக்கை கொள்ள மாட்டோங்கிறாங்க. ஆனா அது நடக்குது. அப்பயும் நம்புறாங்களா? அல்லாஹுவின் தூதர் முகமது நபி இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே அற்புதம்தான். எவ்வளவோ ஏராளமான அற்புத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி காமிச்சிருக்காங்க. இயற்கைக்கும் வழக்கத்துக்கும் மாறாக நடக்கிறது தான் அபூர்வ அற்புதமான நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விரல்களின் நடுவே தண்ணீர் சுரந்தது. குறைவான மாவால் அதிகமானோர் உண்ணும் ரொட்டி தயார் செஞ்சு கொடுத்தாங்க. நபியவர்களின் கரம் பட்டு பால் கிண்ணம் வற்றாத பால் ஊற்றாக மாறியது. பால் கிண்ணம் வற்றாத பால் ஊற்றாக கூட மாறி இருக்கு. ஒழு செய்யணும், தண்ணி இல்ல. அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாக்குறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒழு செய்ய தண்ணி இல்ல அப்படிங்கவும் அந்த ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த பாத்திரத்துல எல்லாரும் ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லையேன்னு கொஞ்சோண்டு தண்ணியில நம்ம நபி பாத்திரத்துல கைய வைக்க சொல்றாங்க. அதுல இருந்து ஒழு செய்யும்படி மக்களை கட்டளையிடுறாங்க. எல்லா மக்களும் ஒழு செய்யற அளவுக்கு தண்ணி வந்துருது. எப்படி முடிஞ்சுச்சு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹ்வுடைய கை விரல்களின் இடையிலிருந்து தண்ணீர் சுரந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க. ஜாஃபிர் ரலியல்லாஹு கூறுறாங்க. உம்மு மாலிக் அல் அன்சாரியா அவங்க டெய்லிக்கும் நபிக்கு நெய்ய அன்பளிப்பா கொடுத்து அனுப்புவாங்க. இங்க அவங்க கொடுத்து அனுப்புற பைய திரும்பி வரும். அப்போ இங்க அவங்களுக்கு உணவுல குழம்பு பத்தாம போயிடுது. அந்த பையிலேன்னு எடுத்து குழம்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சமயத்துல அந்த பைய பிழிஞ்சிடுறாங்க. குழம்பு வர்றது நின்னுடுது. அதான் அதிக பிரசங்கித்தனம். வந்துகிட்டே இருக்குன்னு இவங்க எடுத்திருக்கலாம்ல. இவங்களுடைய
புத்திசாலித்தனம்னு சொல்றதா? அசட்டுத்தனம்னு சொல்றதா? அவங்க புளிஞ்சோனும் நின்னுடுது. அதான். அப்ப கேக்குறாங்க ரசூலுல்லாஹ், "அந்த பையில நீ ஏதாவது செஞ்சியா? புளிஞ்சியா?" "ஆமா புளிஞ்சேன்." அதான் நின்னுடுச்சு. நபிமார்களின் அற்புதத்திற்கும், போலிகளின் அற்புதத்திற்கும் முக்கியமான வேறுபாடு இருக்கு. நபிமார்களின் அற்புதங்கள் எவராலும் முறியடிக்க முடியாதவை. தங்கள் காலத்து சூனியங்கள் அனைத்தையும் முறியடித்து காட்டுபவை. சூனியத்தெல்லாம் முறியடிச்சிருவாங்க. ஆனா அவங்களுடைய அற்புதத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. இப்போ சில அற்புதங்கள செஞ்சு காட்டி தான் தான் நபி அப்படின்னு யாராவது வாதிட்டா கூட அத நம்ம நம்பக்கூடாது. தஜ்ஜால் பொய்யனா தான் வருவான். பல அற்புதங்கள செய்து காட்டுவான். அவனும் உயிர்ப்பிப்பான். சூனியத்திலேருந்து வெண்குஷ்ட ரோகியெல்லாம் ம் அ நோயிலிருந்து விடுபட செய்வான். குருட குருடன கண் தெரிய வைப்பான். இப்படிலாம் கூட தஜ்ஜால் செய்வான், பொய்யன். அத நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் இறுதி நபி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க. அத தீர்க்கமா நம்பணும். இப்ப மறைவானவற்றை வந்து அறியும், ஜின் அறியும். மறைவானவற்ற வந்து அல்லாஹு தாலாவ தவிர வேற யாருமே அறிய முடியாது. ஆனா ஜின் அறிஞ்சிடும். அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆஹ் பல்கிஸ் ராணிகிட்டேருந்து உள்ள பொருட்கள் எல்லாம் ஜின் தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்லாம் நம்ம நம்பினா அது பொய். அப்படி இருந்திருந்தா ஜின்னுக்கு மறைவானவற்றெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்பியிருந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று ஜின்கள் வந்து பைத்துல் முகத்தஸ கட்டிட்டு இருக்கு. அதுல கட்டி ஈடுபட்டு கொண்டிருக்கிற காலத்துல நின்ற நிலையிலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் கைத்தடிய ஊன்றி இருக்கிறதுனால அப்படியே நிக்கிறாங்க. கீழே விழுல. ஜின்கள் பாட்டுக்கும் அது வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு. அந்த கைத்தடிய கரையை அரிச்சிடுது. அதுக்கப்புறம் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்துட்டாங்கங்கிறது ஜின்களுக்கு தெரியுது. கரையான் பூச்சிகள் அரித்து விட்டன. அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இது வரைக்கும் அதை தாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தியை தெரியாமையே இருந்த ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? தெரியாது. மலக்குகள் முதல்ல அல்லாஹ் நான் மனிதர்களை படைக்க போறேன், மனிதனை படைக்க போறேன், ஆதம படைக்க போறேன்னு சொன்னப்போ நாங்க உன்னை தூய்மையா நினைச்சு பரிசுத்தமா நினைச்சிட்டு இருக்கிறோம். நீ வந்து பூமியில ரத்தம் சிந்தக்கூடிய மனிதர்களையா படைக்க போறல்லான்னு கேக்குறான். அப்படிலாம் கேட்டீங்களே, ஆதம நான் படைச்சிருக்கேன், அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரியாதுதான் அவர் சொல்லுவாரு. உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எல்லாமே சொல்லுவாரு. அதுக்குதான் சிரமப்படிங்கன்னு சிரமம் பண்ணிட்டாங்க. தூய்மையானவன், பரிசுத்தமானவன். நீ எங்களுக்கு அறிவித்ததைவற்றை தவிர வேறு எதுவும் நாங்கள் அறிய மாட்டோம். நிச்சயமாக நீதான் மிக உயர்ந்தவன், ஞானமுடையவன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நபிமார்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. ஜின்களுக்கும் கிடையாது, மலக்குகளுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது, அல்லாஹு தாலாவை தவிர. அவன் கட்டளையிட்டாலோ அவன் வகை கொடுத்தாலோ அவனுடைய அறிவுரையின் பேரில் தான் நடந்துப்பாங்க. நிச்சயமாக நீதான் மறைவான அனைத்தையும் நன்கறிந்தவன் யா அல்லாஹ். அடுத்து நூஹு அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல் என்று வர்ணிக்கப்படுகிறவங்க, தீர்மானமா குரான்ல சொல்லப்படுறவங்க. 950 வருடம் பிரச்சாரம் செஞ்சாங்க. அல்லாஹுவ வணங்குங்க, அல்லாஹுடைய தூதன் நான். அவங்களே தமக்கு வந்து மறைவான ஞானம் கிடையாதுன்னு
பிரகடனம் செஞ்சாங்க. திருமறை அதுதான் சொல்லுது. அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்றும் நான் உங்களிடம் கூறவில்லை. நான் மறைவானவற்றை அறிந்தவன் என்றும் நான் கூறவில்லை. வானவர் என்றும் கூறவில்லை. கண்கள் இழிவாக காண்கின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்றும் நான் கூற மாட்டேன். அவர்கள் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை நல்லெண்ணம் ஆகியவற்றை உங்களை விட அல்லாஹுதான் மிக அறிந்தவன். இதற்கு மாறாக நான் கூறினால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரனாகி விடுவேன் அப்படின்னு 11வது அத்தியாயத்துல 31வது வசனமா சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த மறைவான ஞானம் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், விருந்தினர்கள் வராங்க, சலாம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறாங்க. சலாமும் ஈடேற்றம் உண்டாவதாக. உடனே விருந்தினர்கள் வந்துட்டாங்களே, வீட்டுல போய் கொளுத்த கன்றுக்குட்டியை எடுத்து பொரிச்ச மாமிசத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க அதை புசிக்கல. நீங்க புசிக்க மாட்டீங்களா அப்படின்னு மெதுவா கேக்குறாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்லாம நவுந்து போறாங்க. அப்பதான் பயம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பயப்படாதீங்க, இஸ்ஹாக் எனும் மிக்க ஞானமுள்ள மகனை நற்செய்தி கூறுவதற்காகவே நாங்கள் வந்துள்ளோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு உயிரே வருது. வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் மறைத்துக் கொள்வதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் நன்கறியக்கூடிய அல்லாஹுக்கு சிரம்பணிந்து வணங்க வேண்டாமா? அவன் சொன்னதை அப்படியே கைத்தடி மாறொன்னும் தெரியல. நம்ம 950 வருஷம் வாழ்வோன்னும் தெரியல. கைத்தடியை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. இறந்தவங்கன்னு ஜின்னுக்கு தெரியல. இப்படி மறைவானவற்றை எதுவுமே தெரியாம இருந்தும் அவனுடைய ஒரே ஒரு கட்டளைக்காகவே எல்லாத்தையும் கீழே போடுறாங்க. அது பாம்பா மாறுது. அவன் அவன்கிட்டேன்னு வந்த ஒரு சின்ன செய்திய வகிய ஈமானா நம்பி அதை செய்யறாங்க. அந்த தகுதி, அந்த ஒரு ஈமான் நமக்கு இருந்தா நம்ம எப்படி அகீதாவை சந்தேகப்படுவோம், கேள்வி கேட்போம்? ஏன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறோம்? நபிமார்களை நம்பித்தான் ஆகணும். ஈமானில் ஒரு அம்சம் அவங்க. ஈசா அலை இஸ்லாமுக்கு தௌராத், மூசா அலை இஸ்லாமுக்கு இஞ்சில், தாவூத் அலை இஸ்லாமுக்கு ஜபூர், குரான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான். தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் ரசூல் இல்லை. நூஹ் அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம் இவங்கெல்லாம் ரசூல். அதே போல நபிமார்கள் அனைவருமே ஆண்கள் தான். பெண்களை ஏன் நபி ஆக்கல அப்படின்னா அல்லாஹ் அறிந்தவன். அனுப்பப்படல. பெண்கள் இறை தூதர்களா அனுப்பப்படாததுனால ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சந்திப்பதற்கான தகுதியற்றவர்கள்னும், அந்த இறை செய்தியை அல்லாஹுடைய வர செய்தியை அடைவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லைன்னும் அர்த்தம் கிடையாது. மூசா நபி அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அனுப்புனான். நீங்க பயப்படாதீங்க, உங்க குழந்தை உங்களால வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கங்க, இல்லாட்டி ஆற்றுல பேலையில விட்டுட்டுங்க, நிச்சயம் உங்க குழந்தை உயிரோட இருக்கும், அவன் ஒரு பிற்காலத்துல ஒரு தூதரா வருவான் அப்படின்னும் அவனுடைய நீங்களும் இருப்பீங்கன்னு நம்பிக்கை கொடுத்தான். அதனால அந்த தாய் இறைக்கட்டளை ஏற்று அவங்க அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாயையே ஒரு வளர்ப்பு தாயா அனுப்பி இந்த ஃபிரௌன் இடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம வளர வச்சான். சுபஹானல்லாஹ்.
அடுத்தது இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் கற்பை பாதுகாத்து கொண்டாங்க. அவளுடைய கர்ப்பத்துல அல்லாஹ் உயிர் ஊதுனா இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவங்களா அவங்க இருந்து தூது தூது பணிலாம் இல்ல. தூது தூது பணிக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல பலகீனம். பெண்கள்னா பலகீனம். கடினமான பொறுப்பு அது. மத நம்பிக்கைய சீர்படுத்துறதுன்னா, அது ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா யாராவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னாலும், அத மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இது வந்து இறை தூதர்கள் மக்களின் மத நம்பிக்கையே சீர்படுத்துறது. அது எப்படி ஆ சமுதாயத்துல புரையோடி இருக்கிற தீமைய கலைக்கிறது. அதுல எவ்வளவோ கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, விபச்சாரம், சூதாட்டம். அந்த தீமையை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் செய்யணும்னா, அது பெண்ணால எப்படி ஒரு சாத்தியமாகும்? அதனால இந்த மாரி கொடுமைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு ஆணால முடியும். பெண்ணா பலகீனப்பட்டவங்களால எப்படி முடியும்? அல்லாஹ் மிக அறிந்தவன். மனரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆண்களை தேர்ந்தெடுத்திருப்பான் என்பதை உணர முடிகிறது. ஞானமிக்கவன். ரசூல்மார்கள் வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள மாற்றக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஆனா. சட்டத்திருத்தங்கள திருத்தி அமைக்க. அதான் அந்த ரசூல்மார்களுடைய சிறப்பு. அ அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பவர் அது சொல்லலாம். ஏன்னா, வணக்க வழிபாடுகளும், சட்டதிட்டங்களும் ஒரு சமுதாயத்திற்கும், மற்றொரு சமுதாயத்திற்கும் வெவ்வேறு முறையா தான் இருந்திருக்கு. உதாரணத்திற்கு நோன்பு அப்படின்னா, சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த 3 தான் நமக்கு. ஆனா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பேசாம மௌனத்தையும் கடைபிடிச்சிருந்தாங்க. அது ஒரு நோன்பின் நிபந்தனையா இருந்திருக்கு. அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் கடைபிடிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் வந்து வஹி குடுக்குறான். அ இந்த பழங்கள இந்த மரத்த உலுக்கி, அந்த பழங்கள புசிச்சு, அ அ அந்த குழந்தைய கண்டு கண்குளிர்ச்சி அடைவீராக அப்படின்னு வல்ல ரஹ்மான் சொல்றான். அப்பதான் நோன்ப அவங்க முடிக்கிறாங்க. நோன்ப முடிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுக்கிட்டு, குழந்தைய பெத்தெடுக்குறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வெயில்லயே நிக்கிறாரு. ஆ என்ன இந்த மனுஷன் இவ்ளோ வெயில்ல நிக்கிறாரு. அவர இது கொஞ்சம் நிழலா பார்த்து நிக்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலா சொல்றப்போ, இல்ல நாங்க நோன்பு நோக்குறேன். அதனால நான் வெயில்ல தான் நிப்பேன். அது மட்டும் இல்லாம உட்காரவும் மாட்டேன். பேசவும் மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர். அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு நோன்ப வந்து நிறைவு செய்ய சொல்லுங்க. பேச சொல்லுங்க. நிழல்ல இருக்க சொல்லுங்க. உட்கார சொல்லுங்க. அது கிடையாது நோன்பு. நோன்புன்னா இதான் அப்படின்னு ரசூல்லா அப்புறம் விளக்கியிருக்காங்க. அதே போல குர்பானி. முந்தைய சமுதாயத்திலலாம் குர்பானி வைத்திருக்கிற பிராணிகள வந்து அல்லாஹ்விடமிருந்து ஒரு நெருப்பே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுமாம். ஆனா நம்ம ரசூல்லாவுடைய வழங்கப்பட்ட சட்டத்துல அறுக்கும் குர்பானிய அல்லாஹ் ஏற்றானா இல்லையாங்கிறது நமக்கு மறுமையில தான் தெரியும். அவங்களுக்கெல்லாம் இம்மையிலேயே தெரிஞ்சிருமா. அப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்கு. அதே போல சிற்பங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட சட்டத்துல சிற்பம், சிலைகள்லாம் வைத்துக்கொள்ள தடை செய்திருக்கான் அல்லாஹ். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பிய மாளிகைகள்ல சிலைகளையும், பெரிய பெரிய தண்ணீர் தொட்டிகள்லாம் வந்து மனித உருவிலேயே செஞ்சு, அ அம் பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள் அதெல்லாம் கூட இருந்திருக்கு. இதே போல இறை தூதர்கள் பல கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்க. பலர் நாடு கடத்தப்பட்டாங்க. பலர் கொலை செய்யப்பட்டாங்க. பலர் வந்து பழிக்கப்பட்டாங்க. பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லனா துன்பங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாரி இறை தூதர்கள் எல்லாம் சூனியக்காரர்கள்லாம் கூட பழிச்சிருக்காங்க. இவ்வாறு இறை தூதர்கள்
பலவிதமான துன்பங்களையும், தொல்லைகளையும் ம் பட்டுக்கிட்டு வாழ்ந்தாலும், கண்ணியமிக்க மாமனிதர்களின் வரிசையில இறுதியாக வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துன்பமும் நமக்கு நெறைய தெரியும். இவர்களது வரலாறுகள்லாம் நம்ம படிச்சு, அறிஞ்சு, அதோட படிப்பினைகளையும் நம்ம வாழ்வின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட வழிகள்ல அமைச்சு கொள்ளணும்னு அல்லாஹ் ஒருவனை வேண்டி கேட்டுக்கொண்டு முடிவு செய்கிறோம். வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.